வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கல்கத்தாவில் உள்ள இந்து கல்லூரியை நிறுவியவர் டேவிட் ஹேர். இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது ஆகஸ்ட் 15, 1947 ஆண்டு. சி. ராஜகோபாலாச்சாரி 1930 ஏப்ரல் 13 அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகிகளின் 150 மைல் அணிவகுப்பை திருச்சி முதல் வேதாரண்யம் வரை நடத்தினார். அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்குதல். அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்குதல். 1924 ஆண்டு அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகிஷ்கிருத் ஹித்கரிணி சபா என்ற அமைப்பை தொடங்கினார். ஆர்யா மகிளா சபாவை ஸ்தாபிப்பதில் அதிக உதவி செய்த திறமையான மராட்டிய பெண் பண்டிட் ரமாபாய். ஆர்யா மகிளா சபாவை ஸ்தாபிப்பதில் அதிக உதவி செய்த திறமையான மராட்டிய பெண் பண்டிட் ரமாபாய். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி அல்லது நிகழ்வு வகையின்படி ஒழுங்கமைக்கவும். ஆன்சர்: மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டார். மீரட்டில் கிளர்ச்சி, தானாபூரில் கிளர்ச்சி, ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் மரணம். மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டார். மீரட்டில் கிளர்ச்சி, தானாபூரில் கிளர்ச்சி, ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் மரணம். இரண்டாம் உலகத் தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் அண்ணாதுரை. என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்ப்பு ஆஷ் கொலை வழக்கு. கீழ்கண்டவற்றில் அயோத்திதாசர் பண்டிதர் பற்றி சரியான கூற்று. இவர் 1870 அத்வைதானந்தா என்ற சபாவை நீலகிரியில் ஆரம்பித்தார். 1881 திராவிட மகாஜன சங்கத்தை ஆரம்பித்தார். 1897 ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். 1898 சாக்கிய புத்த சங்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்தார். ஆன்சர்: 1, 2, 3 மற்றும் 4 சரியானவை. அனைத்தும் சரியானவை. எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் என்று அழைக்கப்பட்டார்? ராபர்ட் கிளைவ். கண்ட பேரரசர் ராபர்ட் கிளைவ். இயற்கை பொருள்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறும் வாதம் வரலாற்று பொருள்முதல் வாதம். வரலாற்று பொருள்முதல் வாதம். தாளாண்மை இல்லாதவன் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? விடாமுயற்சி இல்லாதவன். தாளாண்மை இல்லாதவன், விடாமுயற்சி இல்லாதவன். பசுவையா என்ற பெயர் கொண்டவர் சுந்தர ராமசாமி. தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் என போற்றப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள். ஹவான்சே குறிக்கும் இடம் காஞ்சி. காசிகாண்டம் என்னும் நூலை இயற்றியவர் அதிவீர ராமபாண்டியர். பாட்டாலே சூழ்ந்தாலும் மூவுலகும் பரிமளிக்கும் பரிந்து அவ்வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும். எது? ஆன்சர்: படிக்காசு புலவரின் பாடல் ஏடு. படிக்காசு புலவரின் பாடல் ஏடு. சங்க பாடல்களை தரத்தில் மிஞ்சியவை உலக இலக்கியத்தில் இல்லை என்று கூறிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்.இ. ஆஷர். ஓங்குதிரை வியன் பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பாக என்ற அடியில் காணப்படும் முன்னீர் என்பதன் பொருள் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர்.
கூற்று 1, இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. கூற்று 2, தாழிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது. மேற்கூறிய கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்கிறது? ஆதிச்சநல்லூர். களவழி 40 எந்த அரசரை புகழ்ந்துரைக்கிறது? செங்கணான். தமிழ்நாடு மாநிலமானது எத்தனை வேளாண் காலநிலைகளை கொண்ட துணை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 7. எந்த நகரம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது? சென்னை. தமிழ்நாட்டில் உழவன் செயலி அறிமுகப்படுத்திய ஆண்டு 2018. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாள்கிறது? ஆன்சர் NUEPA. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? மாநில தேர்தல் ஆணையம். 2011 கணக்கெடுப்பு கூற்றின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை நெருக்கம் 555 நபர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 நபர். 2011 தமிழ்நாட்டில் மொத்த எழுத்தறிவு விகிதாச்சாரம் 80.33%. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1971. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் 11வது மிகப்பெரிய மற்றும் 6வது அதிக மக்கள் கொண்ட மாநிலமாகும். அணுவின் மின்னூட்டமானது மின்னூட்டமற்றதாகும். மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுவது மின்திருத்தியாகும். மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுவது மின்திருத்தி. சூறைக்காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்க்கண்ட எவற்றின் பயன்பாடு? ஆன்சர் பெர்னோலியின் தேற்றம். ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும்போது மட்டை பந்தின் மீது செலுத்துவது கனத்தாக்கு விசை. ஒரு ஆசிரியர் சில இனிமையான தூண்டல்களின் உதவியுடன் ஒரு சிக்கலான யோசனையை கற்பிக்க முயற்சிக்கிறார் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய பிறகு மாணவர்கள் கற்றல் முறையை விரும்புகிறார்கள். இந்த முறைக்கு அடிப்படையான கோட்பாடு பகுத்தறிந்து கற்றல் முறை. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் ஐஜிகர். பின்வருவனவற்றுள் எது அறிவியல் பகுத்தறிவு அல்ல? ஆன்சர் வெளிப்படை செயல். அறிவியல் பகுத்தறிவு மெய் சிந்தனை, மறைமுக செயல், சிக்கல் தீர்த்தல். எண்ணெய், இயற்கை வாயு, நிலக்கரி முதலியன படிம எரிபொருள்களுக்கு உதாரணமாகும். ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு. ஐநா சபையின் ஆசியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது பெற்ற முதல் இந்தியர் சஷ்மிதா லேங்கா. வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கிடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை. அல்தாப் பாத்திமாவின் இரண்டாவது புதினம் தஸ்தக் நவதே 1964. எந்த மொழியில் எந்த வருடம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆங்கில மொழியில் 1994ஆம் ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 2020 யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னங்கள் என்று அறிவிக்கப்பட்ட எத்தனை இடங்கள் இந்தியாவில் உள்ளது? 38 இடங்கள். 2019ஆம் ஆண்டு 50வது தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் நடிகர் அமிதாப் பச்சன்.
அமிதாப் பச்சன். வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் மொத்த மொழிகள் 187 மொழிகள். இந்தியாவில் எந்த ஆண்டு விரைவு அஞ்சல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது? 1975ஆம் ஆண்டு. அடுத்து கூற்று. கரிசல் மண் அவற்றின் மூலப்பொருள்களை வானிலை சிதைவுற்ற பாறைகளிலிருந்து பெறுகிறது. காரணம், கரிசல் மண்ணிற்கு அதிக நீரை தக்க வைக்கும் திறன் உள்ளது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. ஆனால் ஆர் என்பது RAவை விளக்கவில்லை. கர்மநாசா நதிநீர் சர்ச்சை எந்த மாநிலங்களுக்கு இடையில் உள்ளது? கர்மநாசா நதிநீர் சர்ச்சை பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு இடையில் உள்ளது. இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலம் கேரளம். அச்சுதராயர் காலத்தில் விஜயநகர பேரரசு எத்தனை ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 17 ராஜ்யங்கள். பானிபட் போரில் பாபரின் இராணுவத்தில் இருந்த தலைசிறந்த துப்பாக்கி வீரர் உஸ்தாத் அலி. சிவந்த மண்கற்களால் கட்டப்பட்ட லால் கிலா எனப்படும் கோட்டையை கட்டியவர் ஷாஜகான். அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியானது 1906ஆம் ஆண்டு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? டாக்கா நகரில் தொடங்கப்பட்டது. விஜயநகரம் எந்த பெயரில் அழைக்கப்பட்டது? ஆன்சர் பீஜநகர், விருப்பாட்சபுரம், ஹோஸ்பட்டணம், வித்யாநகரம். ஆன்சர் 1, 2, 3, 4. அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். இவர் ஆணிற்கு குறைந்தது 18 வயதும் பெண்ணிற்கு 14 வயதுமாக தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தார். ஆன்சர் ஏ மற்றும் பி சரி. கீழ்வருவனவற்றுள் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் பால்பன். ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் கரும்பு. ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாதது கரும்பு. மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை ஓம்பட்ஸ்மன் முறை. மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை ஓம்பட்ஸ்மன் முறை. கீழ்காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்ச நீதிமன்றத்தை குறிப்பவை விதி 124 முதல் 147 வரை. உச்ச நீதிமன்றம் விதி 124 முதல் 147 வரை. தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிக்கப்படுபவர் ஆலோசனைக் குழு. சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதலாகும். கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் எது? பூஜ்ய நேரம். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? தவறானது ஆன்சர் சி. அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று. சரியான கூற்றுகள் 1 மற்றும் 3. நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவற்றை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி விதி 17. விதி 17 தீண்டாமை ஒழிப்பு. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் யாவை? ஆன்சர் சி மற்றும் டி. வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல்.
வைப்பு காப்பீட்டு திட்டம். பல பரிமாண வறுமை குறியீட்டை உருவாக்கியது. ஆக்ஸ்போர்ட் மனித மேம்பாட்டு முயற்சி. ஜமீன்தாரி முறையை தொடங்கியவர் காரன்வாலிஸ் பிரபு. விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? நேரடி வரி. இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1949. நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் சரியானதை தேர்ந்தெடு. சரியானவை 1 மற்றும் 2. நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவராக உள்ளார். 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8%. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8%. தேங்க்யூ.